ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 டாப் பிரைமரி பிளேயர்ஸ் அணிகள் மாறி எந்த அணிகளுக்கு விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவங்க வந்து ஒரு பிரைமரி பிளேயர்ஸாக இருப்பாங்க. பட் ஆனால் மெகா ஆக்ஷன்னால அந்த ஃப்ரான்ச்சைஸ் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணி அந்த பிளேயர்ஸ் வந்து இப்போ புது டீமுக்கு போய் ஆடுற மாதிரியான வாய்ப்புகள் நிறைய பிளேயர்ஸுக்கு இருக்குது. அதில் வந்துட்டு பிரைமரி சைடில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் யார், ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிளேயர்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட். ஸோ ஃபிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கேகேஆரோட அதிரடியான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் வந்து பிரைமரி பிளேயராகவே கேகேஆருக்கு இருந்தார். ஸோ டோட்டலாக கேகேஆரை வந்துட்டு அந்த இடத்துல வந்து சுனில் நரேன் அண்ட் ஃபிலிப் சால்ட்னு அவங்க தான் லாஸ்ட் இயர் அந்த ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே மாசாக அதிரடியாக வந்து எடுத்துகிட்டு போன ஒரு காம்பினேஷன். ஸோ இப்போது கேகேஆரோட அந்த ஒரு ரிட்டன்ஷன் 5 + ஒரு ஆர்டிஎம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் நம்மளுடைய சுனில் நரேன், ரசல் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ரிட்டன்ஷன்ஸில் வந்துட்டு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர் வேணாலும் நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தாலுமே ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயரை ரீட்டைன் பண்ணணும், ரிங்கு சிங்கை ரீட்டைன் பண்ணணும், வருண் சக்கரவர்த்தியை ரீட்டைன் பண்ணணும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல ஓவர்சீஸ் பிளேயர் 2 பேர். ஸோ இதுவே 5 பிளேயர் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயரை கொண்டு வரணும். ஏன்னா வந்துட்டு ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய ஃபிலிப் சால்ட் வந்து கேகேஆரில் ஸ்டே பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவர் வந்து எந்த டீமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வைரலானது வந்து சிஎஸ்கேக்கு அவர் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் அவர் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நல்லா அதிரடியாக ஆடக்கூடிய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எம்எஸ் டோனியோட இடத்துல தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்தியன் கீப்பர் அப்படின்னு சொல்லி தான் சிஎஸ்கே வேறு லெவலில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் பிரைமரி சாய்ஸ் இந்த இடத்துல வந்து ஆர்சிபி அப்படின்னு சொல்கிறேன். ஆர்சிபி அண்ட் எம்ஐ இந்த ரெண்டுமே வந்து எஃபெக்டிவான டீம் தான். ஏன்னா 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இப்போ இஷான் கிஷன் வெளியே போனாலும் இங்கே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேக்கண்ட்டில் இருக்கும். அதே ஆர்சிபிக்கு டிகே வந்துட்டு அந்த இடத்துல கிளம்பிட்டார். அதனால் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஸ்டில் வந்து வேக்கண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்துட்டு விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் டாப் ஆர்டரில் ஹாஃப் டூ பிளஸஸையும் ஆர்சிபி ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம் இருக்குது. ஸோ பிரைமரி சாய்ஸ் ஆர்சிபி தான். ஏன்னா வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கீப்பர்னு அந்த இடத்துல அவங்ககிட்ட நீட் இருக்குது. ஸோ அந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஃபிலிப் சால்ட் அப்படிங்கிற ஒரே பிளேயர்னால் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு அது அட்வான்டேஜ் தான். ஸோ ஆர்சிபிக்கு ஃபிலிப் சால்ட் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆர்சிபியோட பிட்டிங் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் பிளேயர் வந்துட்டு ஹெட்மயர். ஸோ ஹெட்மயர் டு மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட்மயர் வந்துட்டு நல்ல ஒரு அதிரடியான ஃபினிஷர். நான் ஃபிலிப் சால்ட் வந்துட்டு ஆர்சிபி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் ஹெட்மயர் வந்து எம்ஐக்கு எடுக்கிறேன். ஏன்னா எம்ஐயோட இடத்துல டிம் டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினிஷர் இருக்கிறாரு. பட் அவர் ஃபினிஷரா அப்படின்னு வந்துட்டு அவருக்கே வந்து தெரியாத நிலமையில தான் அவரோட ஃபார்ம் இருக்குது. இன்னொன்று டிம் டேவிட் வந்துட்டு ஓவரும் போடுவார். இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு டிம் டேவிட்டுக்கு ஓவரும் கொடுத்து ஒரு பொலாட் மாதிரி வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி உருவாக்கி வச்சு அந்த இடத்துல வந்துட்டு டிம் டேவிட் ஓகே பேட்டிங் ஆனாலும் பவுலிங்லேயே ஏதோ சப்போர்ட் பண்ணி விக்கெட் எடுத்து தராரு அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக டிம் டேவிட்டை உள்ளே நம்ம பேக் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு தரமான ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுல இல்லாமல் ஸோ வந்து டிம் டேவிட்டை ஜஸ்ட் ஒரு பேட்ஸ்மேனாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பேட்ஸ்மேன் ஃபினிஷர் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஹெட்மயர் தரமான ஒரு பிளேயராக இருப்பார். ஏன்னா எல்லா தடவையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிரடி அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்கிறார். அதே நேரம் ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் கூட இருந்து மேட்சஸை ஒரு வேறு லெவலில் திருப்பு முனையாக வந்து திருப்பி விடுறதுக்கு நம்மளுடைய ஹெட்மயரால் முடியும். அது ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸுக்குலாம் நிறைய தடவை பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற ஹெட்மயர் கண்டிப்பாக மும்பைக்கு வந்தார்னா அந்த ஃபினிஷர் ரோல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு குரூஷியலாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தீபக் சஹர். தீபக் சஹரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட பிரைமரி ஆஸ்தான பவர் பிளே பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய லைனில் இருந்தவர். ஸோ தீபக் சஹரை பொறுத்த வரைக்கும் இப்போது அவற்றிருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சிஎஸ்கே முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுலையும் ஸோ அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. ஸோ ரிட்டன்ஷன் ஆர்டிஎம் எதுலேயுமே தீபக் சஹர் கிடையாது. இப்போ மறுபடியும் தீபக் சஹரை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக ஆல் அவுட்டாக பிட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஆல்ரெடி ஒரு தடவை அதை பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அவருக்கு இன்ஜுரி ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. அதே நேரம் வந்துட்டு பெரிய
லெவலில் அந்த ஒரு இடத்துல அவரால் வந்துட்டு ஒர்க் அப்படிங்கிற விஷயத்துலையும் வந்து அந்த பவுலிங் அப்படிங்கிறதையும் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்துல இப்போ பத்ரினாவை ரீட்டைன் பண்ணும்போது வேறு ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பவுலரை அவங்க டார்கெட் பண்ணிட்டு தீபக் சகரை லெட் ஹிம் கோன்னு விட்டுருவாங்க. ஸோ அப்படி விடும்போது கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு தீபக் சகர் கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேயராக இருப்பார். ஏன்னா வந்துட்டு இப்போ எப்படி தான் வந்துட்டு புவி நட்டு அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்குது, இதில் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே போகும்போது இந்த இடத்துல ஒரு ஃபியூச்சர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு தீபக் சகரை வந்துட்டு சைன் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் அந்த லெவலில் வந்து அவருக்கு கேலிபர் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப்டு பிளேயர் தான் இந்தியாவுக்குள்ளே ஆடி இருக்காரு. ஸோ கம்பேக் அப்படிங்கிறது கொடுத்தாருன்னா ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பிளேயர் நம்மளுடைய ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மும்பையில் ஸ்டே ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் ஸ்டில் ஆசிலேஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில சோர்சஸ் அவர் வந்து ரிலீஸ் ஆவார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில சோர்சஸ் வந்து ரீடைன்னு சொல்கிறாங்க. பேரலி டெக்னிக்கலாக நீங்கள் யோசிச்சாலுமே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அவர் ரீடைன் ஆகிற மாதிரி யோசிக்கலாம், ரிலீஸ் ஆகிற மாதிரி யோசிக்கலாம். ஃபியூச்சர் பிளேயர்ஸ் அப்படின்னு நோக்கி அவங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக ரோஹித் ரிலீஸ் தான். இந்த இடத்துல வந்துட்டு ரோஹித்தை ரிலீஸ் பண்ணுறதா ரீடைன் பண்ணுறதா டெசிஷன் அந்த இடத்துல தான் இருக்குது. பட் மேக்ஸிமம் சைடில் இப்போது ரோஹித் ரிலீஸ் ஆவார், அவருக்கு ஆர்டிஎம் பண்ணுவாங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. அப்படி சப்போஸ் வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆனார்னா அவருக்கு வந்து குறி வைக்கிற டீம் நான் சொல்லவே தேவையில்லை, டெல்லி, எல்எஸ்ஜி. கண்டிப்பாக வந்துட்டு இந்த 2 டீம்கள் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து போட்டி போட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவை எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. டெல்லி அண்ட் எல்எஸ்ஜி ஆல்ரெடி வந்துட்டு ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆனால் நாங்கள் ஆல் அவுட்டாக ரோஹித் சர்மாவுக்கு பிட் பண்ணி அவரை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதை கண்டிப்பாக வந்துட்டு அவங்க மைண்டில் வச்சு அதை வந்து செய்வாங்க. எந்த டீமுக்கு அவர் போவார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு விஷயம். பட் ஆனால் மேஜர் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி தான். ஏன்னா லக்னோ தான் எங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரோஹித் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது அந்த இடத்துல வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிறது என்னென்னா, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆர்சிபி நீங்கள் இன்னும் கப்பே அடிக்கல, அதனால் வந்து ரோஹித் சர்மாவை எடுத்துகிட்டு கப் அடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மாவுக்கு ரொம்பவே வந்து பெரிய லெவல் மவுஸ் இப்போவே உருவாயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேமரூன் கிரீன். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல கேமரூன் கிரீனாக எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னன்னா கிளென் மேக்ஸ்வெலை வந்து ரீடைன் பண்ணுங்க அப்படின்னா, பட் பர்சனல் ஒப்பீனியன் கிளென் மேக்ஸ்வெலை விட கேமரூன் கிரீன் தான் வந்து எஃபெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்து இன்னும் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல மேக்ஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒப்பீனியன் மேக்ஸ்வெல் கிரீன் வரும்போது நீங்கள் யாரை ரீடைன் பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ கேமரூன் கிரீன் ரிலீஸ் ஆனார்னா மறுபடியும் கேமரூன் கிரீனை ஆர்சிபியால் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கேமரூன் கிரீன் ரிலீஸ் ஆனார்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் நல்ல ஒரு பிட்டாக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற க்ரைட்டீரியா ஸ்டில் வந்து அவங்க ஓப்பனில் வச்சுருக்காங்க. இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு, சாம் கரன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆல்ரவுண்டர் குரூவும் அங்கே இருக்குது. அவங்களோட போய் கேமரூன் கிரீன் ஜாயின் ஆகும்போது இன்னுமே வந்து செமையான ஒரு ஆல்ரவுண்டர் குரூவாக அந்த இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரலி ரிக்கி பாட்டிங் இப்போ வந்து கோச் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாரு. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அந்த ஒரு எஜ்ஜிலையுமே நம்மளுடைய கேமரூன் கிரீன் அந்த ஒரு பேட்டில் அப்படிங்கிறத வந்து வின் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல் இந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து பஞ்சாப் கிங்ஸ் அவங்க டார்கெட் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அந்த டார்கெட் லிஸ்ட்டில் யாரை வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இஃப் மேக்ஸ்வெல் அதுக்கப்புறம் வந்துட்டு கேமரூன் கிரீன் 2 பேருமே ஆர்சிபி சைடு தான். இவங்க 2 பேருமே டார்கெட் லிஸ்ட்டில் இருக்கும்போது வெளியே வர்ற யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சு தான் ஆர்சிபி ரிட்டென்ஷன் அப்படிங்கிறத வந்து பண்ணியாகணும். ஃபியூச்சர் பிளேயர் அப்படிங்கிற அடிப்படை அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா தான் அது வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காரு. டிராவிஸ் ஹெட்டை வந்துட்டு ரீட்டைன் பண்ண முடியுமா, ரிலீஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல பேட் கமின்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹென்ரிச் கிளாசான், டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிற இந்த 3 பிளேயர் இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து அதே நேரம் ரிட்டர்ன் சைடில் அபிஷேக் சர்மா. இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே பிரைமரி டார்கெட் அப்படிங்கிறதுலையும் ஆர்டிஎம் ரிலீஸ் பண்ணுறதுலையும் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால டிராவிஸ் ஹெட்டை விட்டு ரிஸ்க் எடுப்பாங்களா, இல்லை வந்து அந்த இடத்துல ஹென்ரிச் கிளாசானெல்லாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு தெரில. சப்போஸ் வந்து அந்த இடத்துல வந்து டிராவிஸ் ஹெட் வந்தார்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு அதிரடியான ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து அமையணும் அப்படிங்கிற மாதிரி டீம் எல்லாருமே டிராவிஸ் ஹெட்டுக்கு பிட் பண்ணுவாங்க. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு ஓவரும் போட்டு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருவாரு. டோட்டலாக வந்து ஒரு டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டராக அந்த இடத்துல வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டீம்ஸுமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சூப்பரான பிட்டிங் அப்படிங்கிறத வைப்பாங்க. இவர் வந்து ஜிடிக்கு போனார்னா இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து பிரைமரியாக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தேவை இருக்குது. ஏன்னா சகாலா இப்போ கிடையாது. அதனால் வந்துட்டு டிராவிஸ் ஹெட் டு ஜிடி நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றலும் வந்து விடைபெறுவது உங்கள் கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் அட்மெண்ட். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.